நீங்களும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டோரில் உள்ள ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பார்த்து தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருமே நம்மளோட மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய ஆப்போ இல்லை ஒரு கேமோ டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் திடீர்னு டேட்டா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலோ, இல்லை நமக்கு வேறு எதாவது யூஸ்க்காக அந்த டேட்டா தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஆப்பையோ இல்லை கேமை வந்து பாதியிலே வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவோம். ஸோ திரும்பவும் நாம் அடுத்த தடவை டேட்டா போட்டு அதை ஃபஸ்ட்டில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டேட்டா யூசர்ஸ் அண்ட் வைஃபை ரவுட்டர் யூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே பொதுவாக தான் இருக்குது. பட் இதில் கூடுதலாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசர்ஸ் தான். ஏன் அப்படின்னா, காமனாக மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுற எல்லாருமே 2GB 3GB தான் டேட்டா வந்து அவைலபிளாக வச்சுருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு பெரிய கேமோ இல்லை ஆப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு திடீர்னு டேட்டா தீர்ந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை அந்த டேட்டா நமக்கு வேறு ஏதாவது முக்கியமான ஒரு யூஸ்க்கு தேவை அப்படின்னாலோ நமக்கு வந்து வேறு ஆப்ஷனே இருக்காது. நம்ம கட்டாயமாக அந்த டவுன்லோட் வந்து பாதிலே கேன்சல் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அப்படியே அந்த கேமோ இல்லை ஆப்போ வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம திரும்ப டேட்டாவை ரினியூ பண்ணும் போதோ, இல்லை நமக்கு வேறு எப்போயாவது டேட்டா கிடைக்கும் போதோ நம்ம வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டவுன்லோடை வந்து பாஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி எழுதி பாருங்கள். உதாரணத்துக்காக நான் வந்து பப்ஜி கேமை டவுன்லோட் பண்ணி அதை வந்து பாதிலே பவுஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ முதலாவது ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பப்ஜி கேமை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பப்ஜி கேமை டவுன்லோட் பண்ணதுமே நீங்கள் இதை பவுஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு மொபைல் டேட்டா, வைஃபை, பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் டேட்டா அப்படிங்கிறதையும் பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கிறதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட் வந்து பாதிலே பவுஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் திரும்பவும் ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கிறதையும் மொபைல் டேட்டா அப்படிங்கிறதையும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களோட டவுன்லோட் வந்து பாதியிலிருந்து கண்டினியூ ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர் டவுன்லோடிங்கை வந்து பாதிலே பவுஸ் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒரு டேட்டாவை ரினியூ பண்ணும்போது சரி, உங்களுக்கு தேவையான நேரத்துலையும் சரி, நீங்கள் வந்து திரும்பவும் டவுன்லோடை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ப்ளே ஸ்டோர் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அண்ட் நம்ம எல்லாருக்குமே கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ட்ரிக்கும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவை டவுன்லோடை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போதும் நமக்கு எக்கச்சக்கமான டேட்டா வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுற இல்லை வைஃபைல டேட்டா யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். பட் இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட மொபைல் டேட்டா இல்லை வைஃபை டேட்டா வந்து வேஸ்ட் ஆகிறது வந்து ஃபுல்லாகவே வந்து தடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் நம்பர் கூடயும் மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.